போன தேர்தலில் வாக்குறுதி பார்த்தீங்கன்னா 2 வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க இஸ்லாமிய சமூகத்துக்காக. என்ன மாதிரி வாக்குறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வந்து 5% நாங்க உயர்த்தி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதே போல பார்த்தீங்கன்னா ஜெயில இருக்கிறவங்கள வந்து நாங்க வந்து உங்களுக்கு மீட்டு வெளியில எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. 4.5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 2 வாக்குறுதியுமே இப்போ வரைக்கும் நிறைவேற்றல. இது போக பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துல வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து மாநாடு நடத்தினாங்க. அதுல வந்து சிஎம் அவர்கள் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 5 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இந்த 2 இவங்களால நிறைவேற்ற முடியல. இதுல வேற 5 வாக்குறுதி வேற கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி இந்த அரசாங்கம் இருக்கு. இதை புரிஞ்சுக்காம இந்த இந்தியன் முஸ்லீம் லீக் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டணியோட பயணிக்கிறாங்க. அதுல இன்னைக்கு வேற கூட்டணி பத்தி வேற பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இவங்க 5 தொகுதி கேட்டிருக்காங்களாம், அவங்க 2 தொகுதி கொடுத்திருக்காங்களாம். இதுல வேற வந்து ஒரு தொகுதி கேட்கறாங்களாம், அதை தாரவாத்து வேற கொடுத்துட்டு வராங்களாம். இதுல 2ல 1 தாரவாத்து கொடுக்குறாங்களா, இது என்னங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும் போது இந்த சமுதாயம் வந்து இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து யாரு அவங்க கண்ணை திறக்கிறதுனே தெரியல. அவங்க கண்ணை திறந்து பார்த்து இது கரெக்டான ஆட்சி கூட தான் நம்ம இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இன்ன வரைக்கும் தெரியாமலே பயணிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமுதாயம் நீங்க கண்ணை திறந்து பாருங்க, பார்த்து இந்த அரசாங்கத்துக்கு நம்ம வரக்கூடிய எலெக்ஷன்ல ஓட்டு போடணுமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் உரிமை உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க தான் அதுக்கு சொல்லணும்.